வணக்கம் விவசாயிகளே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உழுதுண்டு வாழ்வார் சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குறுவை சாகுபடியில் உர மேலாண்மையை பற்றி பார்க்க போகிறோம். குறுவை சம்பா மாதிரி கிடையாது. சம்பாவில் பார்த்தீங்கன்னா பயிர் நட்ட உடனே நல்லா வேர் பிடிச்சி கிளம்பி வந்துடும். ஆனால் குறுவையில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வேர் பிடிக்காது. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். தண்ணி பாய்ச்சும் போது நிலமே அப்படியே கொதிக்கும். இதனால் சில இடங்களில் சில ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயிர் அப்படியே நட்டதுலேருந்து கரைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் குறுவையில் பயிர் பண்ணும்போது. சம்பாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை அந்தளவுக்கு இருக்காது. மழை தண்ணி வந்துடும், தண்ணி ஓரளவு நல்ல தண்ணியாக இருக்கும். அதே குறுவையில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல தண்ணியாக இருக்காது. ஒரு சில ஏரியாவில் தண்ணி கொஞ்சம் அலண்டாப்பில் இருக்கும், ஒரு சில ஏரியாவில் உப்பு தண்ணியாக இருக்கும், ஒரு சில ஏரியாவில் சவுறு ஏறி இருக்கும் தண்ணியில். இதனால் பயிர் நட்ட உடனே வேர் பிடிச்சி டக்குன்னு வராது, லேட் ஆகும் ரொம்ப பயிர் கிளம்புறதுக்கு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருந்தாலும் சரி, உப்பு நிலமாக இருந்தாலும் சரி, இல்லை கலர் நிலமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சீக்கிரம் வேர் பிடிச்சி கிளம்புற மாதிரி உரங்களை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இதுவே சம்பாவில் பார்த்திங்கன்னா உரத்தோட தேவை கம்மியாக இருக்கும். ஏன்னா சம்பாவில் வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கும், ஒளிச்சேர்க்கை கம்மியாக நடக்கும். இதுவே குறுவையில் பார்த்திங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஒளிச்சேர்க்கை ரொம்ப அதிகமாகவே நடக்கும். இதனால் உரத்தோட தேவை குறுவையில் அதிகமாக தேவைப்படும். வயல் ஓட்டும் போதே ஏக்கருக்கு 2லேருந்து 4 மூட்டை ஜிப்சம் போட்டு ஓட்டுறது குறுவையில் நல்லது. ஏன்னா உங்கள் மண் கலர் மண்ணாக இருந்தாலோ இல்லை pH லெவல் அதிகமாக இருந்தாலோ நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். இதனால் பயிர் வேறு சரியாக பிடிக்காமல் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். நாட்டாங்கல்லில் நீங்கள் 2 பை விதைக்கு ஒரு 7 கிலோ அமோனியம் சல்ஃபேட்டும் 1 கிலோ சிங்க் சல்ஃபேட்டும் மட்டும் கொடுத்தாவே போதும். இதுவே நீங்கள் இந்த இடத்துல டிஏபியோ ஃபேக்டம்பஸ் உரங்களோ கொடுத்தீங்க அப்படின்னா வேர் அதிகமாக ஓடிடும். உங்களால் நாற்றை பறிக்க முடியாது. பறி வரும்போது வேர் அறுபடும். நடவு நட்டு 3லேருந்து 5 நாளுக்குள்ளே நீங்கள் களைக்கொல்லி போடுவீங்க. அப்போது ஏக்கருக்கு 8லேருந்து 10 கிலோ சிங்க் சல்ஃபேட்டு ஒரு 12 கிலோ மணல் கலந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பயிர் நட்ட உடனே வேர் ஓடுறதுக்கு நல்லா உதவி செய்யும் சிங்க் சல்ஃபேட். நெல் பயிர் இருக்கிற உரங்கள்லேயே சிங்க் சல்ஃபேட்டை தான் ரொம்ப விரும்பி எடுத்துக்கும். சிங்க் சல்ஃபேட் போட்டதுலேருந்து ஒரு 5லேருந்து 7 நாளைக்குள்ளே அடுத்த உரம் நீங்கள் கொடுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு யூரியா 1/2 மூட்டை, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 1/2 மூட்டை, இது கூடவே ஃபிப்ரோனில் குருணை 5 கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த குறுவை டைமில் பார்த்திங்கன்னா ஆனை கொம்பன், இலைப்பேனு, குருத்து பூச்சி இதோட தாக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் விழுற பூச்சிகளை இந்த ஃபிப்ரோனில் குருணை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நடவு நட்டு ஒரு 25லேருந்து 30 நாளுக்குள்ளே களையே இல்லைனாலும் பயிரை சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக களைச்சி விடுவீங்க. அந்த டைமில் களைச்சி விட்டதுக்கப்புறம் 2வது உரம் கொடுக்கணும். இப்போ என்னென்ன உரம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு யூரியா 1/2 மூட்டை, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 1/2 மூட்டை, இது கூடவே சிஎம்எஸ் 1 மூட்டை கலந்து கொடுங்க. சிஎம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயிருக்கு 2ஆம் நிலை ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 3 சத்து இருக்குது இந்த சிஎம்எஸில். இது என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம் இருக்கிறதுனால ஒளிச்சேர்க்கைகள் கொஞ்சம் வேகமாக நடக்கும். சல்ஃபர் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பயிருக்கு. கால்சியம் இருக்கிறதுனால தண்டு கொஞ்சம் நல்லாவே வலுவாக இருக்கும். அடுத்து நாம் தண்டு உருளும் போது தான் அடுத்த உரம் நம்ம கொடுக்கணும். தண்டு உருண்டு சூழ் பயிராக இருக்கும்போது கொடுக்கணும். இதை நம்ம நாள் கணக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ரகத்துக்கும் ஒரு நாளில் தண்டு உருளும். ஒரு சிலதுக்கு 60 நாளில் உருண்டுரும், ஒரு சில ரகங்களுக்கு 80-90 நாட்கள் ஆகும். அதனால் தண்டு உருண்டு சூழ் பயிராக இருக்கும்போது இந்த உரத்தை நம்ம கொடுக்கணும். அது நீங்கள் சூழ் பயிராக இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நல்லா பயிரை நீக்கி பார்த்தா தான் உங்களுக்கு உள்ளார சூழ் பயிராக இருக்கிறது தெரியும். அந்த டைமில் ஏக்கருக்கு 25 கிலோ அமோனியம் சல்ஃபேட்டும் 25 கிலோ பொட்டாசியம் மட்டுமே கொடுத்தா போதும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் குறுவைக்கு உரம் கொடுக்கணுன்ற தேவை வராது. குறுவையில் இவ்வளோ தான் உர மேலாண்மை. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள உழுதுண்டு வாழ்வார் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க.